Hi friends, welcome to C3 Chris Crafts and Cookery. நான் உங்கள் கிறிஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல காரைக்குடி பகுதியில் உள்ள ஒரு பழமையான செட்டிநாடு வீடு தான் போயிட்டு பார்க்க போறோம். இந்த ஏரியா ஃபுல்லாவே செட்டிநாடு வீடுகள் தான் சுற்றுலா பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்குது. நம்ம இன்னைக்கு பார்க்க போற செட்டிநாடு வீடு பேர் வந்து விவிஆர் செட்டிநாடு ஹவுஸ். இது இங்க உள்ள பழமையான செட்டிநாடு வீடுகள்ல ஒன்று. ராஜஸ்தான்ல எப்படி ஹவேலிஸ் இருக்குதோ அதே போலதான் காரைக்குடியில வந்து இந்த செட்டிநாடு ஹவுசஸ். இந்த வீடை நம்ம போய் சுற்றி பார்க்கறதுக்கு நமக்கு கட்டணம் இருக்கு. 50 ரூபாய் ஒருத்தருக்கு, 50 rupees per person. இந்த வீட்டுடைய ஓனர்ஸ் இங்க கிடையாது. 2 வயதான கேர்டேக்கர்ஸ் தான் இதை பாத்துக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த வீடை சுற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த வீட்டுடைய நிலக்கால் பாருங்களேன், எவ்வளோ அழகா இருக்குன்னுட்டு. இதுல யானை, சிங்கம்னுட்டு பல இன்ட்ரென்சிக்கான ஒர்க்ஸ் நிரம்பி இருக்கு. இது முழுசுமே வந்து பர்மா தேக்கால செஞ்சிருக்காங்களாம். இதெல்லாம் அந்த காலத்து பணக்கார வியாபாரிகளுடைய வீடு. அவங்க ஒவ்வொரு தடவையும் வியாபாரத்துக்காக வெளிநாடுகள் போகும்போது விலை உயர்ந்த பொருட்களை வாங்கிட்டு வந்து அவங்களுடைய வீட்டை அலங்கரிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி தான் பர்மால இருந்து வரும்போது அவங்க கப்பல்ல தேக்கு மரங்கள் எல்லாம் கட்டி எடுத்துட்டு வருவாங்களாம். இங்க வந்து அந்த மரங்களை காய வச்சு பல நுணுக்கமான வேலைப்பாடுகள் உள்ள பொருட்களை செஞ்சு தன்னுடைய வீடை அலங்கரிச்சிருக்காங்க. இப்ப நம்ம வீட்டுக்குள்ள வந்தாச்சு. என்டர் பண்ண உடனே கதவுக்கு 2 பக்கமும் திண்ணை இருக்கு. வீட்டுக்கு வெளியவும் சரி, வீட்டுக்கு உள்ளேயும் சரி, 2 பக்கம் திண்ணையில தான் ஆரம்பிக்குது. இந்த செட்டிநாடு வீடுகள்லாம் எப்பவுமே ரொம்ப நீட்டமா இருக்கும். முன்வாசல்ல இருந்து பின்வாசலை நம்ம பார்க்கலாம். அதே போல லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் சிமெட்ரிக்கலா இருக்குமா, அதாவது 2 பக்கமும் ஒரே மாதிரி கட்டியிருப்பாங்களாம். இப்போ நீங்க பாக்குறது மேல சீலிங். அந்த காலத்துல மேல முட்டு கொடுக்கறதுக்கு உட்டுல செஞ்ச சட்டத்தை தான் பயன்படுத்துவாங்க. இங்கேயும் அதே மாதிரி பர்மா தேக்கால செஞ்ச சட்டம் செஞ்சு முட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த பில்லர்ஸ், இந்த தூண்கள்லாம் பாருங்களேன், மேலையும் கீழேயும் அவ்வளோ நுணுக்கமான வேலைப்பாடுகளோட செஞ்சிருக்காங்க. எல்லாமே பர்மா தேக்கு தான். அதே போல ஒவ்வொரு ரூமுடைய நிலக்காலும் பர்மா தேக்கால ஆன மிக நுட்பமான வேலைப்பாடுகளோடு தான் காணப்படுது. எல்லா செட்டிநாடு வீடுகளிலுமே நடு பகுதியை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் தான் இருக்கும். இந்த இடத்துலதான் அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் எல்லாமே நடக்குமா. கல்யாணம், காது குத்து, அந்த மாதிரி அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் அவங்க வீட்லயே நடக்குமா. 2 பக்கம் ஈக்குவலா இருக்கிறத நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே உள்ள வந்தோம்னா அடுத்த ரூம்ல நிறைய கபோர்ட்ஸா இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அவங்களுடைய துணிகள், பெட்ஷீட்ஸ், மேட்ரஸ் கூட அது உள்ள வச்சு பூட்டி வைப்பாங்களாம். இப்போ நீங்க பாக்குறது வந்து சேஃப்டி லாக்கர். இத வந்து அசைக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. அதனாலதான் ஜான் அசைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். இதுலதான் அவங்க காசு, நகைகள், அவங்களுடைய பத்திரங்கள் எல்லாம் பத்திரப்படுத்தி வச்சிருந்திருக்காங்க போல. கதவு, சீலிங் மட்டும் இல்ல, தரை கூட பாத்தீங்கன்னா டைல்ஸ் எல்லாம் அவ்வளோ பிரைட்டா தான் போட்டிருக்காங்க. எல்லாம் ஆத்தங்குடி டைல்ஸ். இந்த ரூம்க்கு அடுத்த ரூம் பின்னால தான் வந்து அவங்களுடைய சமையலறை இருக்கு. இதுதான் அவங்களுடைய சமையலறை. எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க. இங்க ஸ்டோர் ரூம் மாதிரி ஒரு தனி அறையும் இருக்கு. நிறைய அடுப்புகள் இருக்கு. சைட் பை சைட் நிறைய ஐட்டம்ஸ் செய்யறதுக்கு நிறைய அடுப்புகள் வச்சிருக்காங்க போல. அந்த காலத்துல எல்லாம் கூட்டு குடும்பங்கள் தான். இவ்வளோ பெரிய வீடுனா நம்ம கேட்கவே வேணாம். நிறைய குடும்பங்கள் சேர்ந்து வாழ்ந்திருப்பாங்க. ஒவ்வொருவரும் தன்னுடைய வேலைகளை பங்கிட்டு ஒவ்வொரு ஐட்டம் கூட சமைச்சிருக்கலாம். இப்போ நீங்க பாக்குறது வந்து சமையல் அறைக்கும் அடுத்து உள்ள ரூம். இங்கேயும் நிறைய அறைகள் இருக்கு. எதுக்காக பயன்படுத்திருப்பாங்கன்ட்டு நமக்கு தெரியல. இந்த அறையை தாண்டி பின்வாசல் வந்துருது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீட்டை சுற்றி பார்த்து முடிச்சிட்டோம். ஒரு பழமையான செட்டிநாடு வீடு எப்படி இருக்கும்ன்ட்டு நீங்களும் என்னோட கூட சேர்ந்து சுற்றி பார்த்துருப்பீங்க முழுமையான்ட்டு நம்புறேன். நாங்கள் இங்கே விசிட் பண்ண வந்தப்போ யாருமே இல்லை. கேர்டேக்கரும் எங்களை ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. இவங்க தான் அந்த கேர்டேக்கர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். இது போல் நிறைய வீடுகளை நாங்கள் சுற்றி பார்த்தோம். ஒவ்வொரு வீடா அந்த வீட்டில் என்ன ஸ்பெஷல் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தனித்தனி வீடியோவில் காமிக்க போகிறேன். இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் விசிட் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலுக்கு இது போன்ற நிறையா வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். இந்த வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப்ன்ற பட்டனை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிறிஸ். Until then, take care. Tata. Thanks for watching.